அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து சில தளர்வு பயிற்சி தான் வந்து பார்க்க போகிறோம். 2 ஆசனாவும் சேர்ந்து அப்படியே வந்து சீக்வன்ஸாக வந்து பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ண போகிறது வந்து பர்வதாசனா. அந்த பர்வதாசனாக்கு அப்புறமேட்டு மாலாசனா கொண்டு வர போகிறோம். இது வந்து குழந்தைங்கலேருந்து மிடில் ஏஜ் அந்த மாதிரி இருக்கிறவங்க வரைக்குமே நல்லாவே பண்ணலாம். இது செய்ய செய்ய வந்து நம்மளுக்கு வந்து உடல் வந்து நல்லா தளர்வு அடைஞ்சிரும். இதில் வந்து நம்ம முக்கியமானது ஒன்று பார்க்க வேண்டியது என்னென்னா, பர்வதாசனால நிறைய பேர் வந்து கொஞ்சம் தப்பு பண்ணுறாங்க. அது எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து பார்த்துடலாம். முதல்ல தண்டாசனால உட்காந்துருக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். வஜ்ராசனா மாதிரி வந்துட்டு இதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து நம்ம முழு உடம்பு வந்து அந்த ஒரு ஹைட் மாதிரி வரும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வைக்க போகிறோம். அதாவது எப்படின்னா, கையை முன்னோக்கி வச்சுட்டு கால் வந்து இப்படி பின்னாடி தள்ள போகிறோம். இந்த சதுராசனா மாதிரி இருக்கும். இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், காலை மட்டும் கொஞ்சம் முன்னோக்கி இப்படி தள்ளி இப்படி வச்சுட்டு உங்களோட முதுகு தண்டை வந்து நல்லா இப்படி கீழே இருக்கணும். இந்த அளவு இந்த ஹைட்டு இந்த கேப் இருந்தால் மட்டுமே பர்வதாசனம் வந்து கரெக்டாக வரும். சில பேர் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து இப்படி பக்கத்தில் வைக்கிறாங்க. பக்கத்தில் வச்சா நம்மளோட முதுகு தண்டு நல்லா வளைஞ்சா இருக்க மாதிரி இருக்கும். அது நான் இல்லைன்னா ரொம்ப தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நம்ம ஹைட் இப்படி தான் வருது, முழு உடம்போட ஹைட் இப்படி தான் வருதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பின்பகுதி தள்ளிட்டு காலை வந்து கொஞ்சம் முன்னோக்கி கொண்டு வந்து இப்படி வைக்கணும். குதிக்கால் கொஞ்சம் கீழே வர மாதிரி பார்க்கணும். இப்போ நம்மளோட முதுகு தண்டு நல்லா இப்படி கீழே இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் பர்வதாசனா கரெக்டான போஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதுலேருந்து அப்படியே மாலாசனா போக போகிறோம். மாலாசனா பண்ணும்போது 2 கையிலையும் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கலாம். மாலாசனாங்கிறது வலது காலை கொண்டு வந்து வலது கை பக்கத்தில் வைக்கணும். இடது காலை கொண்டு வந்து இடது கை பக்கத்தில் வச்சு இப்படி உட்காரணும். வச்சுட்டு நமஸ்கார முத்ரா வைக்கணும். இது மாலாசனா. இதுலேருந்து மறுபடியும் வந்து பர்வதாசனம் வந்து போகும். 2 கையும் கீழே வச்சுட்டு ஒரு காலம் பின்னாடி கொண்டு போயிட்டு இடது காலம் கீழே கொண்டு வரணும். இதை அப்படியே நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வர மாதிரி இருக்கும். மறுபடியும் பர்வதாசனா சில வினாடிகள். மாலாசனா. நமஸ்காரம். மாலாசனா நமஸ்கார முத்ரா வச்சுட்டு நல்ல முதுகு தண்டை நேராக ஆக்கிட்டு இப்படி பார்க்கணும். சில வினாடிகள். மறுபடியும் பர்வதாசனம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இந்த மாதிரி பர்வதாசனாலேருந்து மாலாசனா பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட கால் பகுதிக்கு வந்து ரொம்பவே நல்ல ஸ்ட்ரெச் கிடச்சிடும். நம்ம செய்யும் போதே வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அது இல்லாமல் ரத்த ஓட்டம் மட்டும்தான் ஜாஸ்தியாக போகும். இந்த மாதிரி மாலாசனாவும் பண்ணும்போது நம்மளோட பின்பகுதி வந்து அதாவது வந்து முதுகு தண்டுலேருந்து முடியக்கூடிய இருக்கிறது வந்து ரொம்பவே வந்து நல்லா வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும். அது இல்லாமல் அது ஹிப் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிப் ஓப்பனிங்கில் வந்து நம்ம பத்தகோண ஆசனா, மாலாசனா அதெல்லாம் வந்து இன்னும் நிறைய ஆசனாலாம் வரும். இதெல்லாம் செய்ய செய்ய வந்து நம்ம ஆசனா பண்ணுறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சீக்வன்ஸை பர்வதாசனாலேருந்து மாலாசனா வர்றதுக்கு வந்து குழந்தைங்க வந்து எப்படி பண்ணலாம், அவங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரினா ஜம்ப் பண்ணி பண்ணுற மாதிரி வரும். அதாவது வந்து பர்வதாசனா பண்ணிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி மாலாசனா வர மாதிரி இருக்கும். மறுபடியும் பின்னாடியே ஜம்ப் பண்ணிவிட்டு
பர்வதாசனம் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க கொஞ்சம் நல்லா ஜாலியாகவே செய்வாங்க. பெரியவங்களாம் வந்து அப்படியே கால் எடுத்து வச்சுட்டே நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து நிறைய டைம் அப்படியே செஞ்சுட்டே வரணும். ஜம்ப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் எனர்ஜி வந்து நல்லாவே இதாக இருக்கும், எனர்ஜி அதிகமாக வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பசங்க நல்லாவே செஞ்சுருவாங்க. பெரியவங்க பண்ண முடியலன்னா பரவாயில்ல, இந்த மாதிரியே வந்து செஞ்சிடலாம். அப்புறம் இந்த வந்து நிறைய வந்து ரவுண்ட்ஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ வந்து ஒரு 5 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 5 பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மொத்தமாக 10 செய்கிறதுனாலும் செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு 3 செட்டு பண்ணோம்னா ஒரு நாளைக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இந்த தளர்வு பயிற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.